நாங்க அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க லைட்டா அடி பிடிச்சிருச்சு. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு டிஷ் தான் பண்ணியிருக்கோம். என்னடா பீஸா மாதிரி இருக்கு? ஆமா. இதுக்கு பேர பேரு தெரியல. எனக்கும் தெரியல. ஒரு இந்திக்கார் வீடியோ பார்த்தா எடுத்தேன். பிரெட் குட்டி குட்டியா ஆட்டி இருக்குடா. இத பட்டர்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 முட்டையில சால்ட் பெப்பர் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ அதே கடாயில பட்டர் சேர்த்து வெங்காயம் தக்காளியை வதக்குவோம். தூளுப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணு போல பண்ணிக்கிடுவோம். அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ கலக்கி வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். தோசைக்கல் மேல முட்டையை ஊத்துன வச்சுக்கிடுவோம். இது மேல மல்லியில தூவிக்கலாம். சீஸ் தூவிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாப்போம். பாருங்களேன், பீஸா மாதிரியே இல்ல. சாப்பிட்டு பார்த்துருவோம். சே, பீஸா மாதிரியே வருதானே? ஆமா, எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நல்லா தான் இருக்கு. சாஸ் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.